ஆக்டர் கார்த்தி அவர்களுடைய அடுத்த படமான மெய்யழகன் படத்தோட ப்ரொமோஷனல் ஈவெண்ட் வந்து ஆந்திராவில் நடந்திருக்கு. அந்த ஈவெண்டோட ஆங்கர் சிறுத்தை படத்துல இருந்து கண்ணா லட்டு திங்க ஆசையா அப்படிங்கிற அந்த காமெடி சீனோட மீம் டெம்ப்ளேட் எடுத்து போட்டு லட்டு பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. லட்டு அப்படிங்கிறது இன்னைக்கு தேதிக்கு ஒரு சென்சிட்டிவான டாபிக், அதை பத்தி நம்ம இப்ப பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கார்த்தி அந்த கேள்வியை வந்து தவிர்க்க பார்த்திருக்காரு. ఇప్పుడు లడ్డు గురించి మాట్లాడకూడదు, సెన్సిటివ్ టాపిక్, మనకు వద్దు అది. அந்த ஆங்கர் மேலும் மேலும் அதை பத்தியே கேள்வி எழுப்ப லட்டு ஒத்து அப்படின்னு ஒரே வார்த்தையில அந்த டாபிக்கே நிறுத்திருக்காரு நம்ம கார்த்தி அவர்கள். லட்டுக்கு பின்னாடி என்ன நடக்குது அப்படிங்கறத சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, கடந்த 4 வருஷமா திருப்பதி லட்டுல நெய்க்கு பதிலா பீஃப் கொழுப்பும் ஃபிஷ் ஆயிலும் கலந்துட்டாங்க அப்படின்னு முந்தைய கவர்மெண்டான ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் மேல இப்ப இருக்கக்கூடிய சிட்டிங் சிஎம் சந்திரபாபு நாயுடு ஒரு அலிகேஷனை வைக்கிறாரு. இதுக்கு ப்ரூஃபா அவர் வந்து ஒரு லேப் ரிப்போர்ட்டை காட்டுறாரு. இந்த லேப் ரிப்போர்ட்டை பார்த்ததுக்கு அப்புறம் இந்தியா ஃபுல்லா ஒரு அதிர்வலை ஏற்படுத்திச்சு அப்படின்னு தான் சொல்லணும். திருப்பதி கோயிலுக்கு போறவங்க எல்லாருமே வெஜிடேரியனா இருப்பாங்க. அந்த கோயிலுக்குள்ளார போகணும், அதாவது மலை மேல ஏறணும்னா கூட எந்த ஒரு நான் வெஜிடேரியன் ஃபுட்டும் எடுத்துட்டு போக கூடாது அப்படிங்கிறது ரூல் லிஸ்ட்லயே இருக்கு. இப்படி இருக்க சூழல்ல சிட்டிங் சிஎம் வந்து இப்படி ஒரு அலிகேஷன் வைக்கும்போது ஏற்கனவே இருந்த கவர்மெண்ட் மேல நிறைய பேர் கோவப்பட ஆரம்பிச்சாங்க. திருப்பதியோட புனித தன்மையே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் நடந்தது. இதுக்கு நடுவுல தான் ஆந்திராவோட டெபுட்டி சிஎம் ஆன பவன் கல்யாண் வந்து 11 நாள் யாகம் இருந்து இந்த அசுத்தத்தை வந்து நான் போக்க போறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவர் இது பண்ணதுக்கு அப்புறம் சோசியல் மீடியால நிறைய கேள்விகள் எழுப்புறாங்க. இப்ப இருக்கக்கூடிய கவர்மெண்டே உங்க கையில தான் இருக்கு அப்படிங்கும்போது ஏற்கனவே யாரு கீ சப்ளை பண்ணா, யாரெல்லாம் இது கலந்தாங்க, யாரெல்லாம் கான்ட்ராக்டர்ஸ், இதுல ஒர்க் பண்ணக்கூடியவங்க யார் இதை பண்ணாங்க அப்படின்னு அவங்க மேல எல்லாம் ஆக்ஷன் எடுத்து அவங்களை எல்லாம் உள்ள தள்ளுறதை விட்டுட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணும்போது தான் இது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டண்டோ, இது ஒரு ஃபேக்கான அலிகேஷனோ, மறுபடியும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு கட்சி திரும்ப ஆட்சிக்கே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை சொல்றாங்களோ அப்படின்னு சோசியல் மீடியால நிறைய பேர் கேள்வி எழுப்பிட்டு வராங்க. அரசியல் காரணங்களுக்காக இந்த மாதிரியான ஒரு பொய்யை கிளப்பி விட்டாங்களோ அப்படிங்கிற சந்தேகத்தை மேலும் உறுதி பண்ற விதமா தான் பவன் கல்யாண் கார்த்தி அவர்கள் சாதாரணமா சென்சிட்டிவ் இஷ்யூ பேசக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கே கண்டனம் தெரிவிக்கிறாரு. இது ஒன்னும் ஜோக்கு கிடையாது, சனாதானத்துக்கு எதிராக நீங்க இப்படி பேசக்கூடாது அப்படி இப்படின்னு பயங்கரமா இதை பத்தி பேசும்போது இந்த சந்தேகம் மேலும் மேலும் வலுப்பெறுது அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை எழுப்பிட்டு இருக்காங்க. கார்த்திக் எதிரான பவன் கல்யாண் அவர்களுடைய ஸ்பீச்சை கேட்டதும் ஆக்டர் கார்த்தி தன்னோட ட்வீட்ல என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு துணியில வந்து என்னோட ஸ்பீச் உங்களோட சென்டிமெண்ட்ஸை பாதிச்சிருந்தது அப்படின்னா என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ட்வீட்டை போட்டிருக்காங்க. இதுக்கு தமிழ்நாட்டில் நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. நீங்க சொன்னதுல எந்த தப்புமே கிடையாது அப்படிங்கும்போது நீங்க ஏன் மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற கேள்வியை கார்த்தியை நோக்கி எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. சாரி சாரி சாரின்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்னம்மா எதுக்கு சாரி கேக்குறீங்க? நீங்க எதுக்கு கேட்கறேன்னு எனக்கும் தான் தெரியல.